எஸ் மக்களே, பல நாட்களுக்கு பிறகு திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், எல்லோரும் டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து ஒரு ஃபேமஸான டிஎன்எஸ்சிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம திருநெல்வேலி கார்பரேஷன். திருநெல்வேலி கார்பரேஷனாகவே ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான யூனிக்கான சர்வீஸ் தான் கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து ஆலங்குளம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த ஜேர்னி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருக்காங்க. ஆனால் கமெண்ட்டில் 2-3 பேர் கேட்டிருப்பீங்க. பட் இந்த சர்வீஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது, ஃபேமஸான சர்வீஸுங்க, சங்கரன்கோயில் ட்ரிப்போ. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 9:10 புது பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம திருப்பூர் கோயில்வெளி பார்த்திங்கன்னா 11th August ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பெர்மிஷன் கேட்கணும். அதுதான் மெயின் விஷயம். திருநெல்வேலி கார்பரேஷன் நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். சரிங்களா? எஸ், புத்தம் புதிய திருப்பூர் கோயில்வெளி பேருந்து நிலையம்ங்க. ஸோ அப்படியே போய் பார்ப்போம். ஆக்சுவலி ஒரு டீட்டெயில் விளாக் போடலான்னு நினச்சேன். பட் நானே இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரேன். கடைசியாக நம்ம நத்தம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். திருப்பூர் நத்தம். அதுக்கு அடுத்தபடி இன்றைக்கி பண்ணுறோங்க. ஸோ நம்ம வண்டி இங்கே தாங்க நிற்கிது. கண்டக்டர்னா நினைக்கிறேன் கால் பண்ணி பேசிட்டாங்க. ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா? ஸோ வந்துடுங்க, செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குங்க. ஸோ பெர்மிஷன் கேட்டு தரமாக எடுப்போங்க. முன்னாடி ஸ்டிக்கரிங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு வாட்டி பார்த்துருந்தேன், பார்க்கலாம். எஸ், கோமதி ரதம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த எஸ் மக்களே, ஃபைனலாக பெர்மிஷனும் கேட்டாச்சு. நம்ம கோமதி ரதத்தோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. அதிபயங்கரமான பயணம் எக்ஸ்பெக்டிங்க, பார்க்கலாம். எஸ் மக்களே, எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. செம ஜகஜோதியாக இருக்குங்க. நான் பர்சனலி இப்போ தான் வரேன். நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நத்தம் பண்ணும்போது கூட அங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருந்துச்சு. பட் இப்போ சூப்பராக இருக்குங்க. நைட் லைட்டிங்கெல்லாம் போட்டு, அது ஒவ்வொரு ட்ராக்கு. அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோயில், செங்கோட்டை, தென்காசிக்கு. அது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அப்படியே ராமேஸ்வரம் எல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க. நான் இன்னொரு நாள் டீட்டெயில் விளாக் வருங்க. ஸோ இப்போ எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. பெர்மிஷன் கேட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கப்பட்டாங்க. தம்பி எப்படிப்பா ஃப்ரண்ட்டில் லேடிஸ் யார் உட்கார வச்சுட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லி புரிய வச்சேன். அந்த புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம விளாக் எப்பயுமே சூப்பராக போகுங்க. அந்த புரிதல் தான் இருக்க மாட்டேங்குது சில பேர்த்துக்கிட்ட. அந்த புரிதல் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி எல்லா விளாகும் சூப்பராக போகும். ஸோ பெர்மிஷன் கேட்டாச்சு. என் ஃபோனில் சார்ஜ் வெறும் 50 தான் இருக்குங்க. இந்த மாதிரி சோகம் நடக்கவே கூடாது. நான் இன்னும் 1/2 hour இருக்குது. ஸோ வண்டி கிளம்பக்குள்ளே எங்கேயா சார்ஜ் போட்டு அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. இங்கே 9:10 கிளம்புறாங்க. ஆளாங்கலாம் 6:30 ஷெடியூல் போட்டிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. நம்ம திருநெல்வேலி கார்பரேஷன் பற்றி சொல்ல வேணும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நல்லபடியாக சூப்பராக தரமான அதிபயங்கரமான நைட் ஜேர்னி வரப்போகுதுங்க. எஸ் மக்களே, தி லெஜண்ட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பஸ்ஸுங்க. எஸ், திருப்பூர் நாகர்கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பஸ்ஸுங்க. அது ஏன்னே எனக்கு தெரியல. எஸ் மக்கள், இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தாமிரபரணி தென்றல் செங்கோட்டை போகிற வண்டி, நம்ம ஆலங்குளம் வண்டிங்க. பக்கத்தில் நிறைய ஸ்பெஷலாக வந்துருக்குங்க. பாபநாசம் வண்டி வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் நான் காமிச்சிருப்பேன். நம்ம கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்ங்க. நம்ம கோயம்புத்தூர் ரீஜன் வண்டி இருக்குது. கோயம்புத்தூர் நாகர்கோயில் கோமதி ரதம் எக்ஸ்பிரஸ், சுரண்டை சங்கரன் கோயில், ராஜபாளையம், திருப்பூர். சூப்பரில். எஸ் மக்களே, நம்ம வண்டிங்க. ஸோ அண்ணா இப்போ தான் பார்த்தேன், பேசிட்டு எல்லாம் விசாரிச்சார். அண்ணா டெய்லி ஸ்டோரி பேப்பர் நம்ம பண்ணலாம், அங்கே தான் உட்காந்துருக்காரு. இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா திருப்பூர் தோறாங்கருச்சுங்க. ஒரு சூப்பரான வண்டி. ஸோ இது ஒரு டைம் ட்ரை பண்ணலாங்க.
ஷார்ப் 9:10க்கு நம்ம கிளம்பியாச்சு திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து. எஸ் மக்களே, நம்ம கோமதி ரதம் எக்ஸ்பிரஸ் திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து கிளம்பிடுச்சு. ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்களா? திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து ஆலாங்குளம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. எஸ் மக்களே, நம்ம வண்டி திருப்பூர் கோயில்வெளியிலேருந்து ஆலாங்குளத்து வரைக்கும் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 358ங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 360 கிலோமீட்ரு. அதிகபட்சம் ஒரு 8.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடுவாங்க. ஆனால் ஷெட்யூல் 6:30 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம திருநெல்வேலி கார்பரேஷனை பற்றி ரொம்ப நம்பலாங்க. எவ்வளோ வேணால் பெட்டு கட்டலாங்க. போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தாராபுரங்க, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், மதுரை, ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, அப்புறம் திருமங்கலம் போய் ராஜபாளையம், சங்கரன் கோயில், சுரண்டை, அந்த வழியாக நம்ம ஆலங்குளம் ரீச் ஆவாங்க. இதுதாங்க கோமதி ரதத்தோட ஷெட்யூல். எப்போயுமே இந்த 2ஆம் நம்பர் சீட் வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளேஸுங்க. விளாக் எடுக்கிறதுக்காகட்டும், கேபின் ரைடுக்காகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தாராபுரம் தாங்க. இந்த ஒரு ஃபுல் சீரீஸ் பார்த்திங்கன்னா மழையோட தாங்க ஆரம்பிக்க போகுது. ஸோ திருப்பூரில் கிளம்பும் போதே பயங்கர மழை. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு 3 வீடியோ வரும் பாருங்க. எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க வீடியோ. முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ வரும்ன்ட்டு. எஸ் மக்களே, அவினாஷ் பாளையம் வந்துட்டாங்க. இங்கேருந்து லெஃப்ட்டில் டைவர்ட் ஆகுது பார்த்திங்கன்னா திருச்சி போகிறது. ரைட்டில் வர ரோடு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வரதுங்க. ஸோ இங்கே டர்ன் டைவர்ஷன் ஆகுது பார்த்திங்களா. இங்கே லெஃப்ட்டில் போனால் நம்ம கரூர், திருச்சியெல்லாம் போகலாங்க. எஸ் மக்களே, இந்த ரைட்டில் ஒரு டைவர்ஷன் வரும். நம்ம கோயம்புத்தூர் பல்லடங்க. கோயம்புத்தூர் கரெக்டாக 61 கிலோமீட்ரு. நம்ம ஒட்டஞ்சத்திரத்துக்கு 70 கிலோமீட்டர் இருக்குங்க. இது அங்கேருந்து வருது பார்த்திங்களா. உங்களுக்கு இந்த மழை வந்தனால இந்த கிளாஸில் தண்ணி இருக்கனால உங்களுக்கு தெரியாது. இங்கே தெரியும் பாருங்கள். இந்த ரைட்லேருந்து வருது, நம்ம சிபியிலேருந்து வருதுங்க. எஸ் மக்களே, தாராபுரம் பக்கம் வந்தாச்சுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாமே பயங்கர மழைங்க. நம்ம திருப்பூரில் ஸ்டார்ட் பண்ணது தாராபுரமே வந்தாச்சு. இன்னும் வந்துட்டு தாங்க இருக்குது. அதுவும் நாகர்கோவில் சைடெலாம் பட்டை கலப்புன்னு சொல்லியிருந்தாங்க நேற்றெல்லாம். பார்க்கலாம். எஸ் மக்களே, கரெக்டாக 45 நிமிஷத்தில் நம்ம தாராபுரம் வந்தாச்சுங்க. 9:55க்கு தாராபுரம் வந்தாச்சுங்க. வண்டி ஆக்சுவலி நம்ம திருப்பூர் கோயில்வெளியிலே ஃபுல்லுங்க. நம்ம வண்டி தாங்க. நத்தம் திருப்பூர், நத்தம் போகிறாரு, போயிட்டு ஹால்ட்டுங்க.
இப்படி நமக்கு ஒட்டஞ்சத்திரம் தாங்க. நடுவில் ஒரு பிரேக் ஸ்டாப் போடுவாங்க, பார்ப்போம் எங்கே போடுறாங்கன்ட்டு. மோஸ்ட்லி நம்ம வசந்தமில் போடுவாங்கன்னு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா பாலாஜியில் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பார்ப்போம். நம்ம வண்டி கிருஷ்ணா பவனில் நிற்கலைங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நடக்க போகுது. பாலாஜியில் தான் நிப்பாட்டுவாங்க. பாலாஜி தாண்டி போயிட்டோம்னா வசந்தமில் நிப்பாட்டுவாங்க. பார்க்கலாம். எஸ் மக்களே, எக்ஸ்பெக்டட் தான். நம்ம பாலாஜியில் தான் பிரேக் ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்புங்க. அந்த கிருஷ்ணாஸ் ஆகட்டும், வசந்தம், அந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாலாஜி அவ்வளோ சூப்பருங்க. ஸோ நீங்கள் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளும் ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போவாங்க. இப்போ வரைக்குமே கேபின் ரேட்டு தரமாக இருக்குது. ஸ்பீடு அள்ளுதுங்க நம்ம வண்டியில். எஸ், இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் எப்போ பார்த்தேன்னா, நம்ம திருப்பூர் ஏர்வாடி பண்ணியிருப்போம் பரமக்குடி வரைக்கும். நம்ம அண்ணா டிரைவிங்கில் சூப்பராக இருந்துச்சு. அப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி பார்த்தேன். அப்போ முடிவு பண்ணது போன நியூ இயரில் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த வண்டியை பண்ணணுன்ட்டு இருக்குங்க. அதுவும் உங்களோட சப்போர்ட்டில் தாங்க. லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸாகவே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட்டுங்க. எந்த வீடியோ போட்டாலும் சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. என்னால் என்ன முடியலன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. பட் நமக்குன்னு ஒரு டைம் வேணும் மேலே. ஆக்சுவலி எனக்கு ஆஃபீஸ் வந்து 6 நாளுங்க, ஒரே ஒரு நாள் தான் லீவு. ஆக்சுவலி ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு 8 மணி வரைக்கும் ஆஃபீஸு. இன்றைக்கி வந்து அப்படியே பெர்மிஷன் கேட்டு அப்புறம் இந்த வண்டி எடுக்கிறதுக்காக வந்திருந்தேங்க. இல்லைன்னா நம்ம கோயம்புத்தூரில் எப்போ கிளம்புது 11 மணி 12 மணி 10:30. அதனால் ஸோ 8 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு கரெக்டாக வந்துடலாம். பட் இப்போ திருப்பூருங்கனால ஹாஃப் டே லீவ் சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ எனக்கு ஒரே நாள் தாங்க டைம் இருக்குது. இந்த ஒரு நாளில் முடிஞ்ச அளவுக்கு நான் 3 இல்லை 2 கண்டென்ட் கவர் பண்ணணும். ஸோ நீங்கள் நிறையா கமெண்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நம்ம எதை பண்ணுறது சொல்லுங்கள். நமக்கு கனெக்டிவிட்டி தாங்க மெயின். நம்ம எப்படி அந்த சாட்டர்டே நைட் கம்பல்சரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தாங்க எல்லா சர்வீஸையும் கூடிய சீக்கிரம் கவர் பண்ணலாம். பட் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? எஸ், நம்ம ரெஸ்ட் ஷாப்லேருந்து 10:30க்கு எடுக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் பிரேக்குங்களா. எல்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டாங்க. அப்படியே நம்ம கிளம்பாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம க்ரூ பார்த்திங்கன்னா இங்கே தான் சாப்பிட்றாங்க. திருப்பூர்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே கொஞ்சம் மினிட்ஸ் ஆகுங்க. ஆனால் ரெகுலராக 10:30க்கு எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் ரெகுலர் ரூட்டு தாங்க. நம்ம நிறையா வாட்டி கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒட்டஞ்சத்திலேருந்து திண்டுக்கல் பைபாஸு. ஸோ நான் உங்களை வந்து திண்டுக்கல் பைபாஸில் ஜாயின் பண்ணுறேங்க. ஏன்னா போட்ட ரூட்டே போட்டு உங்களை போர் அடிக்க வைக்கல. ஸோ திண்டுக்கல் பைபாஸ்னால் ஏகப்பட்ட பைபாஸ், இது ஓவர்டேக்ஸ் கிடைக்கும். அங்கே இப்படி கரூர்லேருந்து வர பஸ்ஸஸும் வரும், சேலத்துலேருந்து வர பஸ்ஸஸும் வரும். ஸோ பார்க்கலாங்க. எஸ், ஒட்டஞ்சத்திரம் கரெக்டாக 11 மணிக்கு வந்துட்டோங்க. நமக்கு வெளியே தான் ஸ்டாப்பு, உள்ளேலாம் போக மாட்டாங்க. கள்ளிமந்தை வந்து தாங்க வந்துச்சு. ஸோ கள்ளிமந்தையில் போட் பண்ணுறவங்க போட் பண்ணிக்கலாம். கள்ளிமந்தை வந்து உள்ளே போயிட்டு வந்தாங்க, பைபாஸ்லாம் பண்ணல. ஸோ அடுத்தபடியாக ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சுங்க. ஷார்ப் 11 o'clock. நெக்ஸ்ட்டு நமக்கு திண்டுக்கல் பைபாஸ் தாங்க.
பஸ் கரெக்டாக 11:35 வந்தாச்சுங்க. இங்கேருந்து டைவர்ட் ஆகிடுவோம். ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தாங்க. இதுக்கப்புறம் ஃபுல் கேபின் ரைடு எடுக்கலாங்க. இங்கேயும் நமக்கு பேசஞ்சர்ஸ் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லைங்க. இங்கேயும் மழை விட்ட பாடலைங்க. இங்கேயும் தூரிட்டு தாங்க இருக்குது. எஸ் மக்களே, இங்கேருந்து நம்ம கீழே இறங்கணும்னா கொடை ரோடுங்க. இப்போ நம்ம நேராக மதுரை போயிடுவோம். மதுரைக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வருங்க. நம்ம 12:30 நம்ம மாட்டுத்தாவணி ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணுறாங்க எத்தனை மணிக்கு மாட்டுத்தாவணி போகிறாங்கன்ட்டு. இன்றைக்கி ஆக்சுவலி வீக்கெண்டு தான், பட் ரோடு ரொம்ப பிஸியாக இல்லைங்க, நார்மலாக இருக்குது. ஆப்போசிட்டில் ட்ரெயின் போகுதுங்க. என்ன ட்ரெயின் தெரில. ஸ்பீடு தரம் 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 வேறு லெவலில் போகிறாரு அண்ணா. 80 ஸ்பீடில் இருக்குது. அதவே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காருங்க. எத்தனை ஓவர் டேக்ஸு பஸ்ஸஸ் எல்லாம் தான் நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா முக்கால்வாசி லாரி காரு எல்லாமே ஓவர் டேக் தான். வேறு லெவலுங்க. எஸ் மக்களே, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சமயநல்லூர் வழியாக போகலங்க. ஸோ தேனி பைபாஸ்லாம் ஜாயின் பண்ணி போவாங்க. எஸ் மக்களே, நம்ம திருமங்கலம் பைபாஸ்லேருந்து டைவர்ட் ஆகிடுச்சுங்க. அப்படியே இந்த சைடு ரைட்டில் போனால் நம்ம குமுளி தேனி அங்கெல்லாம் ரீச் ஆனால் இப்போ வந்து மதுரைங்க. மதுரை உள்ள என்ட்ரி இருக்குது. எத்தனை மணிக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ் மக்களே, மதுரை மாட்டுத்தாவணி 12:45 வந்திருக்காங்க. சரிங்க, ஆரப்பாளையங்க. மதுரை மாட்டுத்தாவணி இனிமேல் தான் போகிறோம். ஸோ ஆலப்பாளையத்தில் யாரும் இறங்கலாங்க. அப்படியே நம்ம டேரெக்டாக மாட்டுத்தாவணி போயிடலாங்க. மாட்டுத்தாவணி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. இங்கே 12:45. மதுரை மாட்டுத்தாவணி கரெக்டாக 1 மணிங்க. எல்லா எஸ்சிடிசி கிளம்பி ரெடியாக இருக்குங்க. சென்னை, பெங்களூர், திருப்பதி எல்லாமே லாங்குங்க. நம்ம க்ரூங்க சூப்பரான க்ரூ. பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருச்சி டு செங்கோட்டைங்க. சூப்பர் வண்டிங்க. 1 to 1 மதுரை.
சூப்பராக போட்டிருக்கு பார்த்தீங்களா. பொதிகை மலை முதல் செங்கோட்டை வரை. அப்படி நெக்ஸ்ட் நம்ம திருமங்கலம் ராஜபாளையம் தாங்க. திருச்செந்தூர் வண்டிங்க. வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெஃப்டில் ராமநாதபுரம், பரமக்குடி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடியெல்லாம் போகலாம். அடுத்த லெஃப்டில் நம்ம திருமங்கலம் போகலாங்க. இதில் டைவர்ஸ் ஆகிடும். எஸ் மக்களே, திருமங்கலம் கரெக்டாக 1:50ங்க. யாருமே இல்லைங்க. மிஸ்டேட்டாக நம்ம இங்கேருந்து டைவர்ஷன் ஆகிடுவோம். நாகர்கோவில் போக மாட்டோம். இங்கேருந்து டைவர்ஷன் நான் காட்டுறேங்க உங்களுக்கு, சரிங்களா? அதெல்லாம் நம்ம கட்டாயிருவோங்க ராஜபாளையம். எஸ் மக்களே, இங்கே தான் டைவர்ஷனுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் நாகர்கோயிலுங்க. நம்ம டைவர்ட் ஆகிடுவாச்சுங்க. ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை, கொல்லம் எல்லாத்துக்குமே இந்த டைவர்ஷன் தாங்க ஆயாச்சு. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க்ஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ பைபாஸ் எல்லாம் ஒன்றும் ரெடியாகலை. ஸோ ரோடு கொஞ்சம் மாசமாக தாங்க இருக்கும். நம்ம இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் தாண்டினா விட அதுக்கப்புறம் நமக்கு ரோடு அப்படி தான் இருக்கும். பிகாஸ் இந்த ரூட் வந்து நமக்கு புதுசுங்க. ராஜபாளையம் வரைக்குமே நம்ம ரெகுலர் ரூட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த சுரண்டை வழியாக ஆலங்குளம் எப்படி போகிறாங்கன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சங்கரங்கோயிலில் நான் போனதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. கிருஷ்ணா கோயில் கரெக்டாக 2:48க்கு வந்திருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர், அப்புறம் ராஜபாளையம். ராஜபாளையத்தில் கண்டிப்பாக ஒரு பிரேக் இருக்குங்க, பார்க்கலாம். ஷார்ப் 3 மணி ஸ்ரீவில்லிபுத்தூருங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம ராஜபாளையம் தாங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. எஸ், ஏர்லி மார்னிங் கரெக்டாக 3:15க்கு நம்ம ராஜபாளையம் வந்தாச்சுங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் வருவாங்க எப்போயுமே. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன பிரேக்குங்க, ஏன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு வரோம். ஸோ இங்கே ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் ஒரு புது ரூட்டு சங்கரன் கோயில் நான் போனதே இல்லை. ஸோ சங்கரன் கோயில் வழியாக போய் சுரண்டை அப்புறம் ஆலாங்குளம் ரீச் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 1/4 தான் இருக்குது. டிக்கெட் ரேட் வந்து இப்போ சொல்லிடுறேங்க. நம்ம திருப்பூர் கோயில் வழியிலேருந்து ஆலாங்குளம் வரைக்கும் 341 ரூபா ஆச்சுங்க. நான் வந்து ரிசர்வேஷன் சார்ஜஸோடு சேர்த்து தான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். நீங்கள் நேரில் வந்து எடுத்திங்கன்னா 310 ரூபாங்க. இதாங்க ஒரு ரிசர்வேஷன் தான் 30 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இதுதான் மெயின் டீட்டெயிலு. ஏன்னா டிக்கெட் ரேட் தான் முக்கியமான விஷயம். 341 ரூபா ரிசர்வேஷன் சார்ஜஸோடு சேர்த்து, சரிங்களா? நார்மலாக வந்து எடுத்திங்கன்னா 310 ரூபா. ஸோ நம்ம ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. அப்படியே நம்ம காஃபி குடிச்சிருப்போம். இப்போ சுட சுட டீங்க, ஏன்னா விடுந்துருச்சு. ஸோ டீ குடித்தா தான் கொஞ்சம் தெளிவுங்க உண்மையாலுமே. திருநெல்வேலி கூட்டத்தை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் திருநெல்வேலி கூட்டங்க. இங்கேயும் திருநெல்வேலி பஸ் வருது, எல்லாம் ஓடுறாங்க. நம்ம அப்படியே ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே போகலாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சங்கரன் கோயில் டிப்போங்க. டிஎன்எஸ்சிசி திருநெல்வேலி சங்கரன் கோயில் டிப்போ. ஆப்ரேட்டிங் பேட்டர்ன்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா? ஒரு வித்தியாசமான ஆப்ரேட்டிங் பேட்டர்னுங்க. எஸ், வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டுங்க. இதுக்கப்புறம் தாங்க சங்கரன் கோயில் சுரண்டை, அந்த வழியாக நம்ம ஆலாங்குளம் ரீச் பண்ண போகிறோம். அப்படியே ஏறுவோமா வாங்க. அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேங்க, அப்படியே சாப்பிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. எஸ், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம கிளம்பியாச்சு. 3:30க்கு ராஜபாளையத்துலேருந்து எடுக்கிறோங்க. ஸோ எத்தனை மணிக்கு நம்ம சங்கரன் கோயில் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா கரிகுளங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சங்கரன் கோயில். சங்கரன் கோயில் கரெக்டாக 30 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. சங்கரன் கோயில் வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் போல் இப்படி நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப் தாங்க. இங்கே ஒரு ஃபேமஸான சங்கர நாராயணன் கோயில் இருக்குங்க. அதுக்காக தாங்க நம்ம வண்டிக்கு கோமதி ரதம்னு வச்சுருக்காங்க. இங்கே ஃபேமஸான சங்கர நாராயணன் கோமதி அம்மன் டெம்பிள் ஃபேமஸுங்க. ஸோ அதற்காக தான் நம்ம வண்டிக்கு கோமதி ரதம்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். ஸோ சங்கரன் கோயில் வந்தோடனே சொல்லிடலான்னு பிளான் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற அந்த ஃபேமஸான கோயில் நீங்கள் விசிட் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 4:10க்கு சங்கரன் கோயில் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு 2 ஸ்டாப் தாங்க. விகே புதூர், சுரண்டை, அதுக்கப்புறம் ஆலாங்குளம்ங்க. அப்போ ஒரு 5:30க்குள்ளே ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த லைனில் ஓடக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி பஸ்ஸுங்க. ஏன்னா இந்த ஆலாங்குளத்துலேருந்து தென்காசி போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. நம்ம மதுரை, கோயம்புத்தூர், ராஜபாளையம், மேட்டுப்பாளையம் எல்லாத்துக்கும். பட் இந்த லைன், அதாவது ஆலாங்குளத்துலேருந்து திருப்பூர், சங்கரன் கோயில், அந்த வழியாக திருப்பூருக்கு இந்த ஒரு வண்டி தாங்க இருக்குது. ஆக்சுவலி 2 வண்டி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைம் ஷெடியூலில் நான் ஆலாங்குளம் இறங்கிட்டு சொல்கிறேங்க. சுரண்டை 4:55க்கெல்லாம் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு விகே புதூர், அதுக்கப்புறம் நம்ம ஆலாங்குளம் தாங்க. மோஸ்ட் ஆஃப் த க்ரௌடு பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஏறி விகே புதூருக்கு நிறையா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாங்க. இன்னும் கரெக்டாக ஆலாங்குளத்துக்கு 17 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவாங்க. ஒரு 5:15க்கெல்லாம் ரீச் ஆயிடலான்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம். விகே புதூர் கரெக்டாக 5:05க்கு வந்திருக்கோங்க. திருப்பூர்லேருந்து நிறைய பேர் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. நிறைய பேர் டிக்கெட் எடுத்துருந்தாங்க விகே புதூருக்கு. ஸோ விகே புதூர், சுரண்டை, அங்கேருந்து திருப்பூருக்கு இருந்து வரவங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லுங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் ஸ்டார்டிங்லேயே 360 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்கன்ட்டு. அதே தாங்க ரூட் போர்டு மாதிரி போட்டிருக்காங்க அவனும் சூப்பராக. நம்ம வண்டியோட ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 607A. சரிங்களா. அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரிட்டன் நம்ம ஆலாங்குளத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. சங்கரன் கோயில் டிப்போன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ சங்கரன் கோயில் டு திருப்பூர் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. 11:45க்கு சங்கரன் கோயிலுங்க. திருப்பூர் ஒரு 7 o'clock ரீச் ஆவாங்க. அண்ட் 9 o'clock எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கெல்லாம் ரீச் ஆயிடுவாங்க. இது ஒரு வண்டி மட்டும் இல்லைங்க, 2 வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு வண்டி நம்ம திருப்பூர் கோயில் வழியில் நைட்டு கிளம்புன மாதிரி இங்கே ஆலாங்குளத்தில் இன்னொரு வண்டி நைட்டு கிளம்பும். அந்த வண்டி ரிசர்வேஷன் இருக்குங்க. 2 வண்டி ரிசர்வேஷன் இருக்குது. அது ஏ, இது பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த வண்டி பார்த்திங்கன்னா இங்கே ஆலாங்குளம் டு திருப்பூர் ஆப்ரேட் பண்ணிட்டு காலையில் திருப்பூர்லேருந்து சங்கரன் கோயில் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 வண்டி தாங்க. திருநெல்வேலி ஹைவே ஜாயின் பண்ணியாச்சுங்க. இது தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோடு. ஸோ இங்கேருந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம் டெஸ்டினேஷனை.
ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. எஸ், ஃபைனலாக 5:20 நம்ம ஆலாங்குளம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம கோமதி ரதத்தில் ஒரு அருமையான பயணம். 9:10க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே வந்து 5:20. ஆக்சுவல் ஷெடியூல் 6:28. கிட்டத்தட்ட 1 hour 10 minutes முன்னாடியே வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான பயணம். 2 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே ரூட் நம்பர் தப்பாக சொல்லிட்டேன். 617. நம்ம வண்டி ஏ, அங்கேருந்து கிளம்புறது வந்து பிங்க. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். 341 அருமையான பயணம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜேர்னி நாகர்கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா.